ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை ஸ்பெஷல் உப்பப்பம் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இது 3ஐயும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட்டு அரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 4 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் ஒரு 5-6 பல் போதும். நீங்கள் இதில் உப்பு, கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து அதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் எடுத்த அளவெல்லாம் வந்துட்டு என்னோடய ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் 2 ட்ரிப்பாக நான் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கிறோம். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அது வந்து சும்மா ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது இதில் போட்டுக்கிறோம். நார்மலாக நம்ம குழி பணியாரம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது நம்ம போட்டு செய்கிறோம். ஆனால் உப்பப்பம் இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ நம்ம இந்த குழியில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அந்த குழியில் 3/4 அளவு ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றாமல் ஊற்றி இது நல்லா வேகட்டும். நான் எடுத்த அளவுக்கு எனக்கு 20லேருந்து 25 உப்பப்பம் வந்துச்சு. பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறோம். திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போது வெந்துருச்சா, ஸோ திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சுவையான கார்த்திகை ஸ்பெஷல் உப்பப்பம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்த்திகை தீபம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.